ஸ்ரீ தேவி பாகவதம் 236 பகுதி. சங்கசூடனின் போர் முனைப்பும் துளசியின் அழுகை திகைப்பும். நாரத முனிவரே, பிரம்மதேவர் பூமிக்கு வந்து நதிக்கரையில் நின்ற ஆலமர நிழலில் அமர்ந்து சிவபெருமானை தியானித்தார். அப்போது ஈசனார் பிரம்மதேவர் முன் தோன்றினார். சம்ஹார மூர்த்தியே, தாங்கள்தான் சங்கசூடனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மதேவர். அதன்பின் சித்ராதன் என்ற கந்தர்வனை அழைத்து சிவபெருமான் அவனை சங்கசூடனிடம் தூதாக அனுப்பினார். சித்ராதன் சங்கசூடனின் அரண்மனையை அடைந்து அவனை சந்தித்து, மன்னா, நான் சிவபெருமானின் தூதுவன். தேவர்களிடம் தாம் பறித்து கொண்ட ராஜ்யத்தையும் அதிகாரங்களையும் திருப்பி கொடுக்கும்படி ஈசனார் கூறியுள்ளார். இப்போது அவர் சந்திரபாகா நதிக்கரையில் இருக்கிறார் என்று பணிவுடன் கூறினான். அதை கேட்ட சங்கசூடன் கலகலவென சிரித்து, நாளை காலையில் சந்திக்கிறேன் என்றான். சிவதூதன் திரும்பி வந்து கூறியதும் சிவபெருமானின் பெரும் படைகள் பெரும் ஆரவாரத்துடன் வந்து ஈசனாரை சூழ்ந்து நின்றனர். இந்நிலையில் சங்கசூடன் தனது மனைவியை சந்திக்க அந்த புறத்திற்கு சென்றான். பின் அவளுடன் கூடி குலாவி இன்பமடைந்தான். போர் செய்ய கணவர் புறப்படுவதைக் கண்டு துளசி பயந்து நடுநடுங்கினாள். அவனை போருக்கு செல்லலாகாது, சிவபெருமானுடன் சமாதானமாக போகுமாறு வலியுறுத்தினாள். அதை அவன் கேட்கவில்லை. 236 பகுதி நிறைவடைந்தது.